அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஐயர் மாமி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சாம்பார் பொடி. இதை வச்சு நீங்கள் செய்யும்போது ஹோட்டல் சாம்பார் மாதிரியே வரும். இது 100 கிராம், அரை கிலோ மிளகா, அரை கிலோ தனியாக்கு அளவுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அரை கிலோவுக்கு நம்ம மேல் மசாலா சேர்க்க போகிறோம். அதில் முதல்ல வர்றது வெந்தயம். சாம்பாருக்கு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ருசி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். 100 கிராம் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இது ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வரும். 50 கிராமு சீரகம் எடுத்துக்கிறேன். 50 கிராமு மிளகு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுக்கிங்க. மிளகு சீரகம் நான் எனக்கு இப்போ கொஞ்சம் பழக்கம் ஆகிட்டதுனால ஒன்றா எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் வறுக்கிறது தனித்தனியாகவே போட்டு வறுக்கலாம், சரியாக இருக்கும். 100 கிராம் வெந்தயமும் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் சரியான பதத்துக்கு நம்மளுக்கு வறுபடும். இல்லாட்டா ஒரு பொருள் கூடுதலாக வறுபட்டுரும், ஒரு பொருள் கம்மியாக வரப்பட்டுரும். இப்போ 150 கிராமுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறேன். அதே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ 100 கிராம் வெந்தயன்றது அதை விட கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அதே அளவுக்கு மிளகும் சீரகம் வரும். ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக அளவு எடுத்துக்குங்க. அதே அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்துக்குங்க. இவ்வளோ தான் பொருளுங்க தேவையானது. வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். கருவேப்பிலை, பூண்டு எதுவுமே சேர்க்குறதில்ல. இது மட்டுமே சேர்த்தாலே போதும். இந்த சாம்பார் பொடி அவ்வளோ ருசியாக இருக்கும். கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்தோன்னா அது குழம்பு மிளகாய் தூளாயிரும். சாம்பாருக்கு இவ்வளோ தான் தேவை. இவ்வளோவையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வாணலியில் நல்லா சூடு ஏறுற, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு கப்பு மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காக தான் நான் கப்பில் போட்டு காட்டினது. ஒரு கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 150 கிராம்ன்றது. அப்போ 100 கிராம் வெந்தயம் அதை விட கம்மி. மிளகு சீரகம் 100 கிராம்ன்றது வெந்தயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வரணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. சூடு தாங்குகிற அளவுக்கு, உங்கள் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அது சூடு ஏறினா போதும். நல்லா வறுபடணுன்றது இல்லை. சும்மா நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வானிலையில் வறுக்கும்போது நம்மளுக்கு சரியான அளவுக்கு வறுபட்டுரும். அதுக்காக தான் செய்கிறது, வறுத்து எடுக்கிறது. வெந்தயமும் அதே மாதிரி கொஞ்சமாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. ஆனால் அதே நேரம் நீங்கள் பருப்பு வறுக்கும்போது கொஞ்சம் கூடுதல் நேரம் வறுக்கணும். ஏன்னா பருப்பு உங்களுக்கு பூச்சி பிடிச்சிரும் மாவில், உங்களுக்கு மசாலாவில். அதனால் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு மசாலா கொஞ்சம் கூடுதல் நாள் இருக்கும். இன்னொரு விஷயம், நான் இப்போ ஒரு அரை கிலோ மிளகா, அரை கிலோ தனியா, அரை கிலோ இந்த மேல் மசாலா எல்லாமே சேர்த்தோன்னா 1.5 கிலோ ஆயிடுது. 1.5 கிலோன்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப அதிகம். நான் எல்லாரோட பங்கிட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறதுனால நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். இன்னொரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் இதே அளவை நீங்கள் குறைச்சி கூட எடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கும் நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு 1.5 கிலோ அளவுக்குள்ளதான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இதே அளவை நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் வறுத்துக்கலாம். பொடியை தயார் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த மாதிரி பொடிங்க எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிங்கன்னா தான் ருசி நல்லாயிருக்கும். முதல்ல இல்லட்டினா பார்த்தீங்கன்னா முதல்ல நல்லாயிருக்கும், ஒரு 2-3 மாதம் கழிச்சதோட அந்த மசாலாவோட ருசியே மாறி போயிடும். அதனால் ஒரு 1/4 கிலோலேருந்து அரை கிலோ வர அளவுக்கு நீங்கள் மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலே தாராளமாக இருக்கும். 1/4 கிலோன்றதே ஒரு மாதத்துக்கு போதுமாக இருக்கும், 1-1.5 மாதத்துக்கு வரும். நான் பொதுவாக என்னோடய சாம்பார் பொடி எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம், எல்லாரோட பங்கிட்டுவேன். அதனால் நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு வறுப்பேன். இது ஒரு 2-3 மாதத்துக்கு எல்லாருக்குமே வரும். நாங்கள் கொஞ்சம் பேருங்க நாங்கள் பங்கிட்டு எடுத்துக்கிறது. இப்போ நம்ம துவரம்பருப்பை நான் கடலைப்பருப்பை நான் முதல்ல போட்டு வறுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா துவரம்பருப்பை போட்டு வறுத்தேன். ஆனால் நீங்கள் முதல் தடவை வறுக்கிறீங்க அப்படின்னா சாம்பார் பொடிக்கு தனித்தனியாகவே வருங்க. நான் இத்தனை வருஷமாக தனித்தனியாக தான் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பழகிட்டதுனால தான் ஒன்றா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்லாட்டினா எல்லா பொடியுமே நான் தனித்தனியாக தான் போட்டு வறுப்பேன். இன்னொன்று, நீங்கள் பருப்பு சூடு ஏறிடுச்சான்னு பார்த்து அணைக்காதீங்க, நிறம் மாறிடுச்சான்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் பொடி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன் இல்லைங்களா, மிளகாவும் தனியாக, அதை கொண்டு இதோடு சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சாம்பார் பொடி தயாராகிருச்சு. ஆனால் இப்போ நான் காலையில் வச்சேன். இப்போ ராத்திரி நான் இந்த மசாலா எல்லாம் அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமுத்த மாதிரி இருந்துச்சு என்னோடய மிளகா எல்லாம். அதனால் வானலியை கொஞ்சம் சூடு ஏற்றிட்டேன்.
இப்போ மிளகாயை புட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆக புட்டு போகணும். இப்போ புட்டு போகுது பாருங்களா, அப்படி புட்டு போகலை எல்லா மிளகாயும் எனக்கு. அப்போ சூடு அந்த அளவுக்கு சூடு ஏறலைன்ட்டு அர்த்தம். அதனால் வானிலையை நல்லா சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, மிளகா தனியாவை மொத்தமாகவே அதில் கொட்டி கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். அப்போ அந்த சூடு கொஞ்சம் ஏறிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இது சாம்பாருக்கு, காய்கறிகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்.